அன்பு 7ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு காலை வணக்கம். இன்று நாம் தமிழ் பாட வேளையில் 2ஆம் பருவத்தில் உள்ள இயல் 2இல் உள்ள கற்கண்டு பகுதியை பார்க்கப் போகிறோம். கற்கண்டு பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம். அன்பு மாணவ செல்வங்களே, நம் பாடப்பகுதியை பார்ப்பதற்கு முன் பதவியல் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். எழுத்து இலக்கண வகையுள் 11வது இலக்கணம் பதம் ஆகும். இது பதவியல் என தனி இயலாக கூறப்படுகிறது. பதம் சொல், பொருள், கிளவி ஆகியன அனைத்தும் ஒரே பொருளை உடையன. பதம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தாலோ அல்லது 2 முதலான எழுத்துக்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தந்தாலோ அது பதம் எனப்படும். பதம் இருவகைப்படும். ஒன்று ஓர் எழுத்து ஒரு மொழி, மற்றொன்று தொடர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது. தொடர் எழுத்து மொழி என்பது பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. மாணவர்களே, இப்பொழுது நம் பாடப்பகுதிக்கு வாருங்கள். நம் பாடப்பகுதியின் தலைப்பு ஓர் எழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம் ஆகும். முதலில் நாம் கற்றுக்கொள்வது ஓர் எழுத்து ஒரு மொழி. நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ, து ஆகிய 2 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களும் மற்ற ஏனைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாகவும் அமைந்துள்ளன என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு ஓர் எழுத்தும் தனித்தனி பொருளை உடையன. இப்பொழுது நாம் ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, கா, கு, கை, கோ, சா, சி, சே, சோ, தா, தி, து, தே, தை, நா, நீ, நே, நை, நோ, பா, பு, பே, பை, போ, மா, மீ, மூ, மே, மை, மோ, யா, வா, வி, வை, வௌ, நொ, து. இந்த 42 எழுத்துக்களும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள். இப்பொழுது அவற்றின் பொருளை பார்ப்போம். ஆ என்றால் பசு, ஈ என்றால் கொடு, ஊ என்றால் இறைச்சி, ஏ என்றால் அம்பு, ஐ என்றால் தலைவன், ஓ என்றால் மதகு நீர் தாங்கும் பலகை, கா என்றால் சோலை, கூ என்றால் பூமி, கை என்றால் ஒழுக்கம், கோ என்றால் அரசன், சா என்றால் இறந்து போ, சி என்றால் இகழ்ச்சி, சே என்றால் உயர்வு, சோ என்றால் மதில், தா என்றால் கொடு, தீ என்றால் நெருப்பு, தூ என்றால் தூய்மை, தே என்றால் கடவுள், தை என்றால் தைத்தல், நா என்றால் நாவு, நீ என்றால் முன்னிலை ஒருமை, நே என்றால் அன்பு, நை என்றால் இழிவு, நே என்றால் வறுமை, பா என்றால் பாடல், பூ என்றால் மலர், பே என்றால் மேகம், பை என்றால் இளமை, போ என்றால் செல், மா என்றால் மாமரம், மீ என்றால் வான், மூ என்றால் மூப்பு, மே என்றால் அன்பு, மை என்றால் அஞ்சனம், மோ என்றால் முகத்தல், யா என்றால் அகலம், வா என்றால் அழைத்தல்,
வி என்றால் மலர், வை என்றால் புல், வவ் என்றால் கவர், நோ என்றால் நோய், தூ என்றால் உன். இவ்வாறு 42 எழுத்துக்களும் தனித்தனியே பொருளை உடையன. மாணவர்களே, ஓரெழுத்து ஒரு மொழி என்பதை பற்றி நன்கு கற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது பகுபதம் பகாபதம் பற்றி பார்க்கப் போகிறோம். பதம் இரு வகைப்படும். ஒன்று பகுபதம், மற்றொன்று பகாபதம். முதலில் நாம் பார்க்க இருப்பது பகுபதம். பகுபதம் என்றால் சொற்களை சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும். எடுத்துக்காட்டாக வேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆன் என பிரிக்கலாம். இவ்வாறு பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்று குறிப்பிடுவர். பகுபதம் இரண்டு வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், மற்றொன்று வினை பகுபதம். முதலில் நாம் பார்க்க இருப்பது பெயர் பகுபதம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். ஒரு பகுபத பெயர் சொல்லின் முதல் உறுப்பு பெயர், வினை, இடை, உரி என்ற 4 சொல்லும் பெயரின் பகுதியாக வரும். எடுத்துக்காட்டாக பொன்னன். பொன்னன் என்ற சொல்லை பொன் கூட்டல் அன் என பிரிக்கலாம். பொன் என்பது பொருளை குறிக்கும். நாடான் என்னும் சொல்லை நாடு கூட்டல் அன் என பிரிக்க வேண்டும். நாடு என்பது இடத்தை குறிக்கும். சித்திரையான் என்பதை சித்திரை கூட்டல் ஆன் என பிரிக்கலாம். சித்திரை என்பது காலத்தை குறிக்கும். கண்ணன் என்னும் சொல்லை கண் கூட்டல் அன் என பிரிக்க வேண்டும். கண் என்பது சினையை குறிக்கும். இனியன் என்னும் சொல்லை இனிமை கூட்டல் அன் என பிரிக்க வேண்டும். இனிமை என்பது பண்பை குறிக்கும். உழவன் என்னும் சொல்லை உழவு கூட்டல் அன் என பிரிக்க வேண்டும். உழவு என்பது தொழிலை குறிக்கும். இவ்வாறு பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகியவை பெயரின் பகுதியாக அமைவது பெயர் பகுபதம் ஆகும். வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும். ஒரு பகுபத வினைச்சொல்லின் முதல் உறுப்பு வினை, இடை, உரி என்ற 3 சொற்களும் வினையின் பகுதியாக வரும். எடுத்துக்காட்டாக உண்கின்றான் என்ற சொல்லை உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆன் என பிரிக்க வேண்டும். உன் என்பது வினையின் பகுதியாகும். மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். போன்றனன் என்ற சொற்களை போல் கூட்டல் இர் கூட்டல் அன் கூட்டல் அன் என்று பிரிக்க வேண்டும். போல் என்பது இடை சொல்லாகும். அடுத்த எடுத்துக்காட்டு சான்றான். சான்றான் என்ற சொல்லை சால் கூட்டல் இர் கூட்டல் ஆன் என பிரிக்க வேண்டும். இவற்றில் சால் என்பது உரிச்சொல் ஆகும். இவ்வாறு ஒரு பகுபத வினைச்சொல்லின் முதல் உறுப்பு வினை, இடை, உரி என்ற 3 சொற்களும் வினையின் பகுதியாகவே வரும். பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவை ஆகும். பகுதி பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி ஆகும். இது கட்டளையாகவே அமையும். பிரிக்க முடியாது. பிரித்தால் பொருள் விளங்காது. எடுத்துக்காட்டாக வேலன் என்ற சொல்லை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்க வேண்டும். இவற்றில் வேல் என்று முதலில் வந்திருப்பதால் இவை பகுதி எனப்படும். வேல் என்ற சொல்லை பிரிக்க முடியாது. பிரித்தாலும் பொருள் தராது. விகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ
முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டும் விகுதி ஆகும். எடுத்துக்காட்டாக வேலன் என்ற சொல்லையே எடுத்துக்கொள்வோம். வேலன் என்ற சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிப்போம். வேல் என்பது பகுதி, அன் என்பது விகுதி, கடைசியில் வரும் சொல். இவற்றில் அன் என்பது ஒரு ஆண்பாலை குறிக்கிறது. இதேபோல் இறுதியில் வரும் சொற்கள் திணையாகவோ முற்றாகவோ எச்சமாகவோ வந்து காலத்தை காட்டினால் அவை விகுதி எனப்படும். இடைநிலை பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை எனப்படும். போவால் என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். போவால் என்ற சொல்லை போ கூட்டல் இவ் கூட்டல் ஆள் என பிரிக்க வேண்டும். போ என்பது பகுதி, இவ் கூட்டல் இவ் என்பது இடைநிலை, ஆள் என்பது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை எனப்படும். சந்தி பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். எடுத்துக்காட்டாக படித்தனன் என்னும் சொல்லை படி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன் என பிரிக்க வேண்டும். படி என்பது பகுதி, இரண்டாவது இத் என்பது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் மெய்யெழுத்து வந்தால் அவைதான் சந்தி எனப்படும். சாரியை பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை எனப்படும். எடுத்துக்காட்டாக செய்தனன் என்னும் சொல்லை செய் கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன் என பிரிக்க வேண்டும். செய் என்பது பகுதி, இத் என்பது இடைநிலை, அன் என்பது சாரியை, அன் என்பது விகுதி. கடைசியில் வரக்கூடிய அன் விகுதி. இத் என்பது இடைநிலை, கடைசியில் வரக்கூடிய அன் என்பது விகுதி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய அன் என்பது சாரியை ஆகும். இவற்றைத்தான் அசைச்சொல் என்று கூறுவர். விகாரம் பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். எடுத்துக்காட்டாக வந்தனன் என்னும் சொல்லை வா நெடிலெழுத்து வா பிராக்கெட்டில் குறிலெழுத்து வா ப்ளஸ் இத்து இந்த பிராக்கெட்டில் இந்து இத்து ப்ளஸ் அன். வா என்பது பகுதி. இது வா என குறுகி ஒலிப்பது விகாரம். வா என்பதை வா என்று குறுகி இருப்பது விகாரம் எனப்படும். இத் என்பது சந்தி. இது இந்த் என திரிந்து இருப்பது விகாரமாகும். இத் இறந்தகால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இவ்வாறு வா என்ற பகுதி வா என குறுகி ஒலிப்பதும், இத் என்ற சந்தி இந்த் என்று திரிந்து ஒலிப்பதும் விகாரம் எனப்படும். பகாபதத்தை பற்றி பார்க்க போகிறோம். பகாபதம் பகுதி விகுதியாக பிரிக்க முடியாத சொல்லாக வரும். பிரித்தால் பொருள் இன்றி நிற்கும். 2 எழுத்து முதல் 7 எழுத்து வரை வரும். எடுத்துக்காட்டாக மாலை 2 எழுத்து சொல், அறம் 3 எழுத்து, மார்கழி 4 எழுத்து, பெருமிதம் 5 எழுத்து, தர்ப்பணம் 6 எழுத்து, உத்திரட்டாதி 7 எழுத்து. இவ்வாறு 2 முதல் 7 எழுத்து வரை வரும். பகாபதம் இடுகுறி சொற்களாக அமையும். இடுகுறி சொல் என்றால் காரணமின்றி பெயர் வைத்த சொல். பெயர், வினை, இடை, உரி என்ற 4 சொல்லிலும் பகாபதம் வரும். நம் பாடப்பகுதியில் உள்ள மரம், கழனி, உண், எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது.
இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாகவே இருக்கும். பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 சொற்களிலும் பகாபதங்கள் வரும். அவற்றை பார்ப்போம். பெயர் பகாபதம். எடுத்துக்காட்டு: நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம்: நா, வா, படி, வாழ். இடை பகாபதத்திற்கு எடுத்துக்காட்டு: மண், கொள், தில், கோள். உரி பகாபதத்திற்கு எடுத்துக்காட்டு: உரு, தவ, நனி, கழி. மாணவர்களே, நீங்கள் கற்கண்டு பகுதியில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம் ஆகியவற்றை நன்கு கற்றுக்கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு 7ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 7ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் உள்ள இயல் 2ல் உள்ள மொழி பயிற்சியை பார்க்க போகிறோம். மொழி பயிற்சியில் உள்ள மொழியை ஆள்வோம், மொழியோடு. மாணவர்களே, இன்று நாம் கற்றுக்கொள்ள இருப்பது 2ஆம் பருவத்தில் பகுதி 2ல் உள்ள மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு. முதலில் நாம் பார்க்க இருப்பது மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோம் பகுதியில் கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக என்னும் தலைப்பை பார்க்க போகிறோம். அறுவகை பெயர்கள் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் ஆகும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அந்தந்த பெயர்களில் நாம் எழுத வேண்டும். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை பார்ப்போம். நல்லூர், வடை, கேட்டல், முகம், அன்னம், செம்மை, காலை, வருதல், தோகை, பாரதிதாசன், பள்ளி, இறக்கை, பெரியது, சோலை, 5 மணி, விளையாட்டு, புதன். இச்சொற்களை அறுவகை பெயர்களின் உரிய கட்டத்தில் எழுதுவோம். நல்லூர், வடை, கேட்டல், முகம், அன்னம், செம்மை, காலை, வருதல், தோகை, பாரதிதாசன், பள்ளி, இறக்கை, பெரியது, சோலை, 5 மணி, விளையாட்டு, புதன். இச்சொற்களை நன்றாக கவனியுங்கள். வடை, அன்னம், பாரதிதாசன் என்பது பொருட்பெயர். வடை என்பதும் அன்னம் என்பதும் இரண்டும் பொருளை குறிப்பதால் இவை பொருட்பெயர் ஆகும். அடுத்தது பள்ளி, சோலை ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை இடத்தை குறிப்பதால் இவை இடப்பெயர் ஆகும். இடப்பெயர் என்ற கட்டத்தில் எழுத வேண்டும். காலை, 5 மணி, புதன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை பொழுதை குறிப்பதால் காலப்பெயரில் எழுத வேண்டும். அடுத்தது முகம், தோகை, இறக்கை. இவை மூன்றையும் கவனியுங்கள். இவை மூன்றும் உறுப்புகளை குறிப்பதால் சினை என்ற கட்டத்தில் எழுத வேண்டும். அடுத்தது நல்லூர், செம்மை, பெரியது ஆகிய மூன்றையும் கவனியுங்கள். இவை பண்பை குறிப்பதால், குணத்தை குறிப்பதால் குணப்பெயர் ஆகும். அதனால் குணம் என்ற கட்டத்தில் எழுத வேண்டும். கேட்டல், வருதல், விளையாட்டு என்பது தொழிலை குறிப்பதால் தொழில் பெயர் என்ற கட்டத்தில் எழுத வேண்டும். அடுத்த தலைப்பு அறிந்து பயன்படுத்துவோம். அறிந்து பயன்படுத்துவோம் தலைப்பில் நாம் இன்று பார்க்க இருப்பது மூவிடம். இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, கடற்கை என்பதாகும். தன்மை என்பது தன்னை மட்டும் குறிப்பது. அதாவது பேசுபவனையும் அவனை சார்ந்தவர்களையும் குறிக்கும் பெயர் தன்மை பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டாக நான், நாம், நாங்கள்,
எம், என், எங்கள், யான் என்ற சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் பேசுபவனையும் அவனை சார்ந்தவர்களையும் குறிப்பதால் இவற்றை தன்மை என்று கூறுகிறோம். தன்மைக்கு அடுத்து நாம் பார்க்க இருப்பது முன்னிலை. முன்னிலை என்றால் முன்னால் இருப்பவரை குறிப்பது ஆகும். முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை ஆகும். எடுத்துக்காட்டாக நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள் போன்ற சொற்கள் கேட்பவனையும் அவனை சார்ந்தவர்களையும் குறிப்பதால் இவை முன்னிலை எனப்படும். படர்க்கை. படர்க்கை என்பது தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் அவரை குறிப்பது படர்க்கை ஆகும். எடுத்துக்காட்டு அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை போன்ற சொற்கள் தன்மையில் உள்ளவரையும் முன்னிலையில் உள்ளவரும் பேசிக் கொள்ளும் போது அவர்களின் பேச்சு அவ்விருவரையும் விட்டு நீங்கி படர்ந்து சென்று வேறு ஒருவரை குறிப்பதால் இவை படர்க்கை எனப்படும். மொழியை ஆள்வோம் பகுதியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. 5 தொடர்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த 5 தொடர்களுக்கான பதில் மேல பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து சரியான சொற்கள் எது, ஒவ்வொரு தொடருக்கும் எது என்பதை நம்ம எடுத்து எழுதணும். முதல்ல சரியான சொல்லை கொண்ட நிரப்புகள்ல பிராக்கெட்ல இருக்கக்கூடிய சொற்களை பார்ப்போம். அது, நீ, அவர்கள், அவைகள், அவை, நாம், என், உன் இந்த சொற்கள் எல்லாம் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. இப்ப 5 தொடர்களை ரீட் பண்ணி பார்ப்போம். டேஸ் பெயர் என்ன? டேஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். டேஸ் எப்படி ஓடும்? டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 5 தொடர்களை முதல்ல கவனிங்க. டேஸ் பெயர் என்ன அப்படின்னு தொடர் வந்திருக்கு. டேஸ் பெயர் என்ன அப்படிங்கும்போது இங்க என்ன எழுதணும்? உன் பெயர் என்ன? ஏன் உன் அப்படின்னு எழுதணும்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்றோம். அப்ப இது என்ன தொடர்ல வந்திருக்குன்னா முன்னிலை தொடர்ல வந்திருக்கு. அப்ப நம்ம உன் என்ற சொற்களைத்தான் பயன்படுத்த வேண்டும். 2வது தொடர் டேஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நாம் என்பது தன்னை குறிப்பதால் இவை தன்மை இடமாகும். இந்த தன்மை இடத்தில் நாம், நாங்கள் என்ற சொற்கள் வருவதால் நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். தன்னை பற்றி கூறுவதால் நாம் என்ற சொற்களைத்தான் எழுத வேண்டும். அடுத்தது டேஸ் எப்படி ஓடும்? இத்தொடர் முன்னிலையில் வந்துள்ளதால் அது எப்படி ஓடும் என்றுதான் எழுத வேண்டும். அடுத்தது டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் எழுத வேண்டும். ஏன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று எழுத வேண்டும் என்றால் நீ என்பது நமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பதால் இவை முன்னிலை தொடர். 5வது தொடர் டேஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அவர்கள் என்றுதான் பதில் எழுத வேண்டும். ஏன் என்றால் தன்னை பற்றியும் அல்லாமல் தனக்கு முன்னால் இருப்பவரை பற்றியும் அல்லாமல் வேறு ஒருவரை குறிப்பிடுவதால் இவை படர்க்கை தொடராகும். அதனால் அவர்கள் என்றுதான் எழுத வேண்டும். முதல் தொடர் உன் பெயர் என்ன? 2ஆம் தொடர் நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். 3ஆம் தொடர் அது எப்படி ஓடும்? 4ஆம் தொடர் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 5ஆம் தொடர் டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன மாணவர்களே, இத்தொடர்கள் உங்களுக்கு புரிந்ததா? அடுத்த தலைப்பு பின்வரும் தொடர்களில் மூவிட பெயர்களை அடிக்கோடிடுக, அவற்றை வகைப்படுத்துக. இங்க 5 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 5 தொடர்கள ஒவ்வொரு தொடரையும் உள்ள
மூவிட பெயர்கள்ல ஏதாவது ஒரு இடப்பெயர்கள் அங்க வந்திருக்கலாம். அதை கண்டுபிடிச்சு அதை அடிக்கோடிட்டு இங்க கீழே கட்டத்துல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல 5 தொடர்களை பார்ப்போமா? முதல் தொடர் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. இரண்டாம் தொடர் இவர்தான் உங்கள் ஆசிரியர். மூன்றாவது தொடர் நீ கூறுவது எனக்கு புரியவில்லை. நான்காவது தொடர் எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. ஐந்தாவது தொடர் உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா? இப்ப இந்த 5 தொடர்களை ரீட் பண்ணி பாருங்க. இந்த 5 தொடர்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மூவிட பெயர்கள் எந்தெந்த தொடர்ல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். முதல் தொடர்ல எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது, அதுல எங்கள் என்பது தன்மை தொடர். இரண்டாவது இவர்தான் உங்கள் ஆசிரியர். இவர், உங்கள், இவை இரண்டும் முன்னிலை தொடர். மூன்றாவது நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. நீர் என்பது முன்னிலை தொடர். எனக்கு என்பது தன்மை தொடர். நான்காவது எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. எனக்கு என்பது தன்மை, அது என்பது படர்க்கை, நீயே என்பது முன்னிலை. நான்காவது உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா? உங்களோடு என்பது முன்னிலை, நானும் என்பது தன்மை. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், நன்றாக கவனியுங்கள். எங்கள், எனக்கு, நானும் இச்சொற்கள் தன்னை குறிப்பதால் இவை தன்மை எனப்படும். இவர், உங்கள், நீர், நீயே, உங்களோடு இச்சொற்கள் தனக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பதால் இச்சொற்கள் முன்னிலை எனப்படும். படர்க்கை என்பது தன்னையோ தனக்கு முன்னால் இருப்பவரே அல்லாமல் வேறு ஒருவரை குறிப்பதால் படர்க்கை எனப்படும். அதனால் அது என்ற சொல் படர்க்கையில் வந்துள்ளது. முதல் தொடரில் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது என்ற தொடரில் தன்மை இடம் மட்டும் வந்துள்ளது. இரண்டாவது தொடரில் இவர்தான் உங்கள் ஆசிரியர் என்ற தொடரில் இவர், உங்கள் என்பது முன்னிலை தொடராக அமைந்துள்ளது. மூன்றாவது தொடர் நீ கூறுவது எனக்கு புரியவில்லை. நீர் என்பது முன்னிலையும் எனக்கு என்பது தன்மை, முன்னிலையும் தன்மையும் அமைந்த தொடராக அமைந்துள்ளது. நான்காவது தொடர் எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. எனக்கு அது, நீயே. எனக்கு என்பது தன்மையிடம், அது என்பது படர்க்கை இடம், நீயே என்பது முன்னிலை இடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களும் வந்துள்ளது. ஐந்தாவது தொடர் உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா? உங்களோடு என்பது முன்னிலை இடம், நானும் என்பது தன்மை இடம். இந்த 5வது தொடரில் தன்மை, முன்னிலை மட்டும் வந்துள்ளது. மாணவர்களை, இப்பொழுது நன்றாக புரிந்ததா உங்களுக்கு? மூவிட பெயர்களை எப்படி அடிக்கோடிட வேண்டும், எப்படி எடுத்து எழுத வேண்டும் என்பது புரிந்ததா? மாணவர்களே, நாம் மொழியோடு விளையாடு பகுதியை பார்ப்போம். மொழியோடு விளையாடு பகுதியில் நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு கீழே உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி கட்டத்தில் எழுத்துக்களை நிரப்புக. கீழே 4 குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 குறிப்பை அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கட்டத்துல நிரப்பணும். நடுவுல மெய்யெழுத்து கொடுத்திருக்காங்க. அந்த மெய்யெழுத்து இக்கு என்ற மெய்யெழுத்து நடுவுல வர்ற மாதிரி சொற்களை இந்த குறிப்புகள்ல பயன்படுத்தி நம்ம எழுதணும். இப்ப அப்படி எழுத போறோம். முதல்ல குறிப்புகளை பார்ப்போம். முதல் குறிப்பு காலையில் பள்ளிமணி ஒலிக்கும். பள்ளிமணி ஒலிக்கும். ஓ லி இக் கு இம் ஒலிக்கும். முதலாவது கட்டத்துல எழுதணும். இரண்டாவது கட்டத்தில்
திரைப்படங்களில் விலங்குகள் டேஸ் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளுக்கு திரைப்படத்துல வரக்கூடிய விலங்குகளோட நடிக்கக்கூடிய காட்சி தான் ரொம்ப பிடிக்கும், நடிக்கும். இரண்டாவது கட்டத்துல நா டி இக் கு இம் நடிக்கும் என்று எழுத வேண்டும். மூன்றாவது குறிப்பு கதிரவன் காலையில் கிழக்கே டேஸ். கதிரவன் காலையில் கிழக்கு, கதிரவன்னா சூரியன், சூரியன் காலையில கிழக்கே உதிக்கும், உதிக்கும்னா தோன்றது. மூன்றாவது கட்டத்துல உ டி இக் கு இம் உதிக்கும். நான்காவது நாள்தோறும் செய்தித்தாள் டேஸ் வழக்கம் இருக்க வேண்டும். செய்தித்தாள்னா நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய வழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறிப்பு. அப்ப படிக்கும் அப்படிங்கிற சொற்களை நான்காவது கட்டத்துல எழுதணும். ப டி இக் கு இம் படிக்கும். முதல் குறிப்பு காலையில் பள்ளிமணி ஒலிக்கும். இரண்டாவது குறிப்பு திரைப்படங்களில் விலங்குகள் நடிக்கும் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும். மூன்றாவது குறிப்பு கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும். நான்காவது குறிப்பு நாள்தோறும் செய்தித்தாள் படிக்கும் வழக்கம் இருக்க வேண்டும். மொழியோடு விளையாடு பகுதியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக. ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக. மொத்த ஓர் எழுத்து சொற்கள் 42 ஆகும். இந்த 42 நமக்கு தேவையான 5 ஓரெழுத்து சொற்களை மட்டும் பார்ப்போம். 5 தொடர்களை முதலில் பார்ப்போம். டேஸ் புல்லை மேயும், டேஸ் சுடும், டேஸ் பேசும், டேஸ் பறக்கும், டேஸ் பூமணம் வீசும். இந்த 5 தொடர்களுக்கு சரியான ஓரெழுத்து சொற்களை பார்ப்போமா? டேஸ் புல்லை மேயும். ஆ புல்லை மேயும். ஆ என்பது ஓரெழுத்து சொல். ஆ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் பசு. ஆ என்றால் பசு என்பது பொருள். இரண்டாவது தொடர் டேஸ் சுடும். தீ சுடும். தீ என்பது நெருப்பு. மூன்றாவது தொடர் டேஸ் பேசும். நா பேசும். நா என்பது நாக்கு என்று பொருள். நான்காவது தொடர் டேஸ் பறக்கும். ஈ பறக்கும். ஈ என்பது ஒரு வகை பூச்சி. ஐந்தாவது தொடர் பூ. ஐந்தாவது தொடர் டேஸ் மனம் வீசும். டேஸ் மனம் வீசும். பூ மனம் வீசும். மொழியோடு விளையாடு பகுதியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் எழுதுக. பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் எழுதுக. மொத்தம் 42 ஓர் எழுத்துக்கள் உள்ளன. இங்கு நமக்கு பாடப்பகுதியில் 6 ஓர் எழுத்துக்கள் மட்டும் உள்ளன. அந்த 6 ஓர் எழுத்துக்களுக்கு மட்டும் நாம் பொருளை கண்டுபிடிப்போம். வாருங்கள். இந்த 6 எழுத்துக்களில் முதலாவது எழுத்திற்கு விடையை புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த 5ற்கும் நாம் பார்ப்போம். முதலாவது தா என்ற எழுத்தின் பொருள் கொடு. தீ என்ற ஓர் எழுத்தின் பொருள் நெருப்பு. பா என்ற ஓர் எழுத்தின் பொருள் பாடல். தை என்ற ஓர் எழுத்தின் பொருள் தைத்தல். வை என்ற ஓர் எழுத்தின் பொருள் புல். மை என்ற ஓர் எழுத்தின் பொருள் அஞ்சனம். தா என்றால் கொடு என்பது பொருள். தீ என்றால் நெருப்பு என்பது பொருள். பா என்றால் பாடல் என்பது பொருள். தை என்றால் தைத்தல் என்பது பொருள். வை என்றால் புல் என்பது பொருள். மை என்றால் அஞ்சனம் என்பது பொருள். மாணவர்களே, மொழியோடு விளையாடு பகுதியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பின்வரும் சொற்களை இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. பின்வரும் சொற்களை இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை முதலில் பார்ப்போம். ஆறு, விளக்கு,
படி, சொல், கல், மாலை, இடி. இந்த சொற்களுக்கு ஒவ்வொரு சொற்களுக்கும் இரு பொருள்கள் உண்டு. முதலில் பொருளை பார்ப்போம். ஆறு என்ற சொல்லுக்கு எண், நீர்நிலை என்ற இரு பொருள் உண்டு. விளக்கு என்ற சொல்லுக்கு தீப ஒளி, தெளிவாக கூறுதல் என்ற இரு பொருள் உண்டு. படி என்ற சொல்லுக்கு படித்தல், மாடிப்படி என்ற இரு பொருள் உண்டு. என்ற சொல்லுக்கு மொழி, சொல்லுதல் என்ற இரு பொருள் உண்டு. கல் என்ற சொல்லுக்கு படி, சிறிய பொருளுக்கு கல் என்ற பொருளும் உண்டு. மாலை என்ற சொல்லுக்கு பொருள், மாலை என்ற சொல்லுக்கு பொழுது, கழுத்தில் சூடும் பொருள் என்பது பொருள். இடி என்ற சொல்லுக்கு ஒளி, இடித்தல் என்ற பொருளும் உண்டு. இவ்வாறு இச்சொற்கள் இரு பொருள்களை உணர்த்துகின்றன. இரு பொருள்களை வைத்து தொடரை அமைப்போம் வாருங்கள். ஆறு என்ற சொல்லை வைத்து இரு தொடர்கள் உருவாக்குவோம். ஈ 6 கால்களை உடையது. தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. 6 கால்களை உடையது. 6 என்பது எண்ணை குறிக்கும். காவிரி ஆறு என்பது நீர்நிலைகளை குறிக்கும். அடுத்த தொடர் விளக்கு. மாலையில் விளக்கு ஏற்ற வேண்டும். ஆசிரியர் பாடத்தை நன்றாக விளக்கினார். ஆசிரியர் பாடத்தை நன்றாக விளக்கினார், நன்றாக விளக்குகிறார். எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம். முதலில் வரக்கூடிய மாலையில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதில் விளக்கு என்பது தீப ஒளி. ஆசிரியர் பாடத்தை நன்றாக விளக்கினார் என்பது தெளிவாக கூறுதல் என்ற பொருளில் வருகின்றது. மூன்றாவது சொல் படி. படி என்ற பொருள் நாள்தோறும் செய்தித்தாள் படி, மாடிப்படியில் கவனமாக ஏற வேண்டும். செய்தித்தாள் படி என்ற தொடரில் படி என்பது படித்தல் என்ற பொருளிலும், மாடிப்படியில் கவனமாக ஏற வேண்டும் என்ற தொடரில் வரக்கூடிய படி என்பது மாடிப்படியை குறிப்பது. சொல் என்ற சொல்லுக்கான தொடரை பார்ப்போம். முதல் தொடர் சொல்லில் உயர்வு தமிழ் சொல். இரண்டாவது தொடர் மனதில் உள்ளதை அம்மாவிடம் சொல். முதலில் வரக்கூடிய சொல் என்பது மொழியையும், இரண்டாவது வரக்கூடிய சொல் என்பது சொல்லுதல் என்ற பொருளையும் உணர்த்துகின்றன. அடுத்து கல் என்ற சொல்லின் தொடரை பார்ப்போம். இளமையில் கல் என்பது அவ்வை மொழி. கண்ணன் மரத்தில் கல் எறிந்தான். இந்த இரண்டு தொடர்களில் முதல் தொடரில் வந்துள்ள கல் என்பது படி என்ற பொருளையும், இரண்டாவது தொடரில் வந்துள்ள கல் என்பது பொருளையும் குறிக்கின்றது. பாறையின் சிறு பொருள்தான் கல் எனப்படும். அடுத்த சொல் மாலை. மாலை என்பது பொழுது என்ற பொருளிலும், சூடக்கூடிய ஒரு பொருளையும் குறிப்பது. முதல் தொடர் நேற்று மாலை மழை பெய்தது. அடுத்த தொடர் மலர்களால் தொடுப்பது மாலை. நேற்று மாலை மழை பெய்தது. முதலில் வரக்கூடிய மாலை என்ற சொல் பொழுதை குறிக்கின்றது. இரண்டாவது வரக்கூடிய மாலை என்ற சொல் மலர்களால் தொடுக்கக்கூடிய மாலை, கழுத்தில் சூடக்கூடிய மாலையை குறிக்கின்றது. அடுத்தது இடி. இடி என்னும் சொல் இடித்தல் என்ற பொருளிலும் இடித்தல் என்ற பொருளிலும் வருகின்றன. முதல் தொடரை பார்ப்போம். மழை பெய்யும் போது இடி இடித்தது. இரண்டாவது தொடர் உரலில் அரிசியை போட்டு இடி. முதலில் வரக்கூடிய இடி என்பது வானத்திலிருந்து வரக்கூடிய இடியான ஒலியை குறிக்கின்றது. இரண்டாவது வரக்கூடிய இடி என்பது இடித்தல் என்ற பொருளில் வருகின்றது. இதேபோல் நீங்களும் இரு பொருள் தருமாறு தொடர்களை வேறு வேறு தொடர்களாக அமைத்து பழகுங்கள்.
மொழியோடு விளையாடு பகுதியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கலைச்சொல் அறிவோம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை பார்க்க போகிறோம். சம்மர் வெக்கேஷன் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் கோடை விடுமுறை. சைல்டு லேபர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் குழந்தை தொழிலாளர். டிகிரி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பட்டம். லிட்ரசி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கல்வி அறிவு. மாரல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீதி. யூனிஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சீருடை. கைடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வழிகாட்டுதல். டிசிப்ளின் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒழுக்கம். சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர். டிகிரி பட்டம். லிட்ரசி கல்வி அறிவு. மாரல் நீதி. யூனிஃபார்ம் சீருடை. கைடன்ஸ் வழிகாட்டுதல். டிசிப்ளின் ஒழுக்கம். அவர்களே, இதுவரை நீங்கள் மொழியோடு விளையாடு மொழியே ஆல்பம் பகுதியை நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.